ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் தாரகனின் படைகளுக்கும் தேவர்களுக்கும் இடையிலான போர். நாரதர் கூறினார்: சினம் கொண்ட ஜம்பன் உயிர் கொல்லும் மற்றும் மென்மையான உறுப்புகளை தாக்கும் அம்புகளை எய்து திசைகளை மறைத்தான். இதனால் தனபதி குபேரனின் படைகள் பெரிதும் துன்புற்றன. அந்த அசுரனின் செயலை கண்ட வீரமிக்க குபேரன் தன் வில்லின் நாணை செவிவரை இழுத்து நெருப்பை போன்ற பிரகாசம் கொண்ட 1000 அம்புகளால் மகா வலிமை மிக்க ஜம்பனின் மார்பில் காயப்படுத்தினான். அப்போது அந்த வீரன் அசுரன் புன்னகைத்து கொண்டே கணப்பொழுதில் 30,000, 1,00,000, 1,00,00,000 மற்றும் 100,00,00,000 அம்புகளை ஏவினான். அவனது வேகத்தை கண்டு சினம் கொண்ட தனாதிக்ஷன் குபேரன் ஒரு பெரிய கதாயுதத்தை எடுத்து, சொர்க்கத்தை அடைய விரும்பும் ஒருவன் தன் செல்வத்தை தாராளமாக தானம் செய்வது போல அதை அவன் மீது வீசினான். அந்த கதாயுதம் வீசப்பட்ட போது உலகம் அழியும் காலத்தில் எழும் பேரொளியை போன்ற ஒரு பெரும் சத்தம் கேட்டது. வானத்தில் உயிரினங்களின் பலவிதமான பயம் கலந்த அலறல் சத்தங்கள் எழுந்தன. மேகங்கள் சூழ்ந்த வானத்தில் பெரும் காற்று வீசியது. உண்மையில் வைஷ்ரவணனின் குபேரனின் அந்த கதாயுதம் 3 உலகங்களிலும் போற்றப்பட்டு வழிபடப்பட்ட ஒன்றாகும். மின்னல் கீற்றுகளின் கூட்டத்தைப் போல காண்பதற்கே தாங்க முடியாததாக இருந்த அந்த கதாயுதம் வருவதை கண்ட அசுரன் அதை தடுப்பதற்காக அம்புகளை மழையாக பொழிந்தான். இணையற்ற வீரமும் செயல்களும் கொண்ட அந்த அசுரன் சக்கரம், ஈட்டிகள், முள் முனை கொண்ட ஆயுதங்கள், சதக்னிகள், நூற்றுக்கணக்கானோரை அழிக்கும் ஆயுதங்கள், கூர்மையான ஈட்டிகள், இரும்பு முனை கொண்ட தண்டுகள், இரும்பு கதாயுதங்கள், மரங்கள் மற்றும் மலைகள் போன்ற பல்வேறு ஆயுதங்களை ஏவினான். அந்த ஆயுதங்கள் அனைத்தையும் தகர்த்து புறக்கணித்துவிட்டு அந்த கதாயுதம் கல்ப காலத்தின் முடிவில் தோன்றும் பிரகாசமான சூரியனைப் போல அசுரனின் மார்பில் மோதியது. அதனால் கடுமையாக தாக்கப்பட்ட ஜம்பன் நுரை கலந்த இரத்தத்தை கக்கினான். அவன் உணர்விழந்து தேரிலிருந்து கீழே விழுந்தான். ஜம்பன் விழுந்ததை கண்டதும் பயங்கரமான உறுதி கொண்ட குஜம்பன் கடும் கோபமடைந்தான். திசைகள் அதிரும் வகையில் உரக்க கூச்சலிட்டவாறே ஒரு பறவையை சுற்றியுள்ள கூண்டை போல குபேரனை சுற்றி அம்புகளால் ஒரு வலை பின்னலை உருவாக்கினான். மாயையின் மாயாஜால வலை பின்னலை போன்ற வலிமை கொண்ட அந்த அம்பு வலையை வலிமைமிக்க யக்ஷர்களின் தலைவன் குபேரன் வெட்டி வீழ்த்தினான். மேலும் அவன் மீது வேறு அம்புகளையும் ஏவினான். நல்லோரின் அறிவுரையை புறக்கணிக்கும் கோபக்காரனைப் போல அந்த அசுரன் தைத்தியன் அந்த அம்புகளை மிக எளிதாக வெட்டி வீழ்த்தினான். அந்த அம்புகள் எந்த பலனும் அளிக்காததைக் கண்டு தனபதியான குபேரன் கோபமடைந்தார். 100 மணிகளின் ஓசையை எழுப்பும் யாராலும் தடுக்க முடியாத சக்தி எனும் ஆயுதத்தை அவர் கரத்தில் எடுத்தார். அவர் ஏவிய அந்த சக்தி ஆயுதம் அசுரனின் இதயத்தை துளைத்தது. ஞானமற்ற ஒருவனின் இதயத்தை உலகியல் வாழ்க்கை சார்ந்த துயரம் எவ்வாறு துளைக்கிறதோ அதே போல அந்த சக்தி ஆயுதம் அசுரனின் இதயத்தை துளைத்துவிட்டு தரையில் விழுந்தது. ஒரு கண பொழுதில் பயங்கரமான உருவம் கொண்ட அந்த தானவன் தன்னை சுதாரித்து கொண்டான். பின்னர் மலைகளையும் பிளக்கக்கூடிய கூர்மையான ஈட்டி ஒன்றை அவன் கரத்தினில் எடுத்தான். ஒரு கொடியவன் உயிருக்கு ஆபத்தான மற்றும் உணர்வு பூர்வமான இடங்களை தாக்கும் கடுமையான சொற்களால் கண்ணியமான ஒருவனின் இதயத்தை உடைப்பதைப் போல அந்த அசுரன் போரின் போது கூர்மையான ஈட்டியால் தனதனின் குபேரனின் மார்பை தாக்கினான். அந்த ஈட்டியின் அதிர்ச்சியூட்டும் தாக்குதலால் தனேசன் குபேரன் மயக்கமடைந்தார். ஒரு நல்லவன் தீயவனின் இழிவான சொற்களை செவிமடுத்து நிலை குலைந்து போவதைப் போல குபேரன் தேரின் சாரதி அமரும் இருக்கையில் சரிந்து அமர்ந்தார். அவர் இறந்தது போன்ற நிலையில் இருப்பதைக் கண்ட நிருத்தி என்னும் ராட்சசன் தென்மேற்கு திசையின் காவலன் நிராசரர்களில் இரவில் சஞ்சரிக்கும் அரக்கர்களின் படையுடன் இணைந்து பயங்கரமான செயல்களை செய்யும் குஜம்பனை நோக்கி வேகமாக பாய்ந்து சென்றான். எவராலும் வெல்லவோ அல்லது தாக்கவோ முடியாத அந்த ராட்சசர்களின் தலைவனை கண்டதும் குஜம்பன் தைத்தியர்களை அவனது தேரை நோக்கி போரிடத் தூண்டி அணி திரட்டினான். மிகவும் பயங்கரமானதும் வலிமை மிக்க
ஆயுதங்களை கொண்டதுமாகிய அந்த படை தனக்கு எதிராக அணிதிரண்டு வருவதைக் கண்ட நிருத்தி அவசரமாக தன் தேரிலிருந்து கீழே குதித்தான். கூர்மையான வாளையும் கேடயத்தையும் கரத்தினில் ஏந்தியவாறு அவன் ராட்சசர்களின் தலைவனை நோக்கி பாய்ந்து சென்றான். ஒரு யானை தாமரை தடாகத்திற்குள் புகுந்து அதை எப்படி கலக்குகிறதோ அதே போல அவனும் தானவர்களின் படைக்குள் புகுந்து பலவாறாக அதை நிலை குலையச் செய்தான். அவன் ஆயிரக்கணக்கானோரை இழுத்து வீழ்த்தி வெட்டி சாய்த்தான். தனது சிறந்த வாளால் நூற்றுக்கணக்கானோரை வெட்டியும் குத்தியும் வீழ்த்தினான். அவன் அப்பகுதியை அசுரர்களின் முகங்களில் உதடுகள் பற்களால் கடித்து பிடிக்கப்பட்டிருந்தன. பின்னர் தனது படை கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டதை கண்ட அசுரனான குஜம்பன் தனபதி குபேரன் மீதான தாக்குதலை நிறுத்திவிட்டு நிருதியின் மீது பாய்ந்து சென்றான். இதற்கிடையில் ஜம்பன் சுயநினைவு பெற்றான். அவன் தனாத்தியக்ஷனின் குபேரனின் பரிவாரங்களை உயிருடன் பிடித்து கயிறுகள் மற்றும் பாசக்கயிறுகளால் பலவிதமாக பிணைத்தான். உருவம் கொண்ட இரத்தினங்கள், பத்மம் போன்ற நிதிகள் மற்றும் அனைத்து தெய்வீக வாகனங்கள் மற்றும் ஆகாய ரதங்கள் ஆகிய அனைத்தும் அவனால் கைப்பற்றப்பட்டன. சுய நினைவு திரும்பியதும் அத்தகைய சூழலை கண்ட தனேசன் குபேரன் ஆழ்ந்த வெப்பமான பெருமூச்சு விட்டான். கோபத்தால் அவனது விழிகள் செம்பு நிறமாக மாறின. அவன் கருடனின் தெய்வீக அஸ்திரத்தை தியானித்தான். வில்லில் ஒரு அம்பை பூட்டி எதிரிகளை துளைக்கக்கூடிய அந்த அம்பை தானவர்களின் படையின் நடுவே ஏவினான். முதலில் அந்த வில்லிலிருந்து தீப்பிழம்புகள் கொழுந்துவிட்டு எரிவதை காண முடிந்தது. பின்னர் வில்லிலிருந்து கோடிக்கணக்கான தீப்பொறிகள் கிளம்பின. அதன் பின் அந்த அஸ்திரம் சுற்றியுள்ள வானம் முழுவதையும் தீப்பிழம்புகளால் நிரப்பியது. அந்த அஸ்திரத்தை கண்ட பயங்கரமான செயல்களை செய்யும் ஜம்பன் உடனடியாக சம்பர்த்த அஸ்திரத்தை ஏவினான். அதனால் கருட அஸ்திரம் விளக்கப்பட்டது. அதன் பின்னர் மிகுந்த கோபமடைந்த அந்த தானவன் குபேரனை கண்டான். அவன் கர்ஜித்தபடியே காலால் நடந்து சென்ற தனதனின் குபேரனின் மீது பாய்ந்தான். தன்னை நோக்கி வந்த அசுரன் வருவதைக் கண்ட குபேரன் திகைப்படைந்து அங்கிருந்து தப்பி ஓடத் தொடங்கினான். அவன் ஓடிக்கொண்டிருந்த போது இரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அவனது பிரகாசமான கிரீடம் வானிலிருந்து சூரிய மண்டலம் கீழே விழுவதைப் போலே தரையில் விழுந்தது. அவனது பரிவாரங்கள் இவ்வாறு எண்ணின: இந்த போரில் உயர்ந்த குணம் கொண்ட யக்ஷர்களின் தோல்வியும் சிதறலும் தொடங்கிவிட்டன. போர்க்களத்தின் முன்னணியில் நின்று மடிவதே சிறந்தது. அதுவே நமக்கு ஒரு அணிகலன். இவ்வாறு தனதனின் உறுதியான பரிவாரங்கள் தீர்மானித்தன. கரங்களில் பல்வேறு வகையான ஆயுதங்களையும் அஸ்திரங்களையும் ஏந்தியவாறு அவர்கள் போரிடத் துணிந்தனர். தங்கள் கௌரவத்தையே மிகப்பெரிய செல்வமாக கருதிய அந்த யக்ஷர்கள் அக்கிரீடத்தை சூழ்ந்து நின்றனர். அவர்களை கடும் சினத்துடன் நோக்கிய அந்த தானவன் மிகுந்த வீராவேசத்துடன் மலைக்கு நிகரான எடையும் பயங்கரமான வடிவமும் கொண்ட புசுண்டி எனும் ஆயுதத்தை ஏந்தினான். பின்னர் அக்கிரீடத்தை பாதுகாத்து கொண்டிருந்த அந்த நிராச்சரர்களை, இரவில் சஞ்சரிக்கும் அரக்கர்களை அவன் அடித்து துவம்சம் செய்தான். 1,00,000 எண்ணிக்கையிலான அவர்களை நசுக்கி வீழ்த்தி போரில் தனதனை குபேரனை வென்ற பின்னர் தேவர்களின் பகைவனான அவன் கைப்பற்றிய கிரீடம், பொக்கிஷங்கள் மற்றும் செல்வங்களை தன் தேரில் ஏற்றி கொண்டான். அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு தன் படைகள் சூழ திரும்பினான். பெரும் முழக்கத்துடன் அவன் தேவர்களை எல்லா திசைகளிலும் சிதறடித்தான். தன் செல்வங்கள் அனைத்தையும் இழுத்து தலைமுடி கலைந்து போக குபேரன் மிகுந்த அச்சத்திற்குள்ளானான். அவன் தனியாக கால்நடையாக திரும்பி வந்து ஒரு துயருற்ற ஏழையைப் போல மனச்சோர்வுடன் இருந்தான். நிராச்சரர்களுக்கு மகிழ்ச்சியூட்டுபவனான நிருத்தி குஜம்பனுடன் மோதினான். தமஸ், இருள் சார்ந்த ஒருபோதும் தோல்வியுறாத மாயா சக்தியை பயன்படுத்தி ராட்சசர்களின் தலைவனான அந்த பெரிய தைத்தியன் நிருத்தி பிரபஞ்சம் முழுவதையும் இருளால் நிரப்பி அனைவரையும் திகைப்படைய செய்தான். அதனால் தானவர்களின் படைகள் பார்வை திறனை இழந்தன. அவர்களால் ஓரடி கூட முன்னேற முடியவில்லை. அப்போது நிருத்தி பல்வேறு வகையான ஆயுதங்களை மழையாக பொழிந்து தானவர்களின் பெரும் படைகளை கொன்றொழித்தார். படைகள் அடர்ந்த இருளால் சூழப்பட்டிருந்தன. தைத்தியர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்த போது
கல்பத்தின் முடிவில் தோன்றும் மேகத்தை போன்ற தோற்றமுடைய தானவத் தலைவன் மகிஷன் வெண்கற்களின் கூட்டத்தால் அலங்கரிக்கப்பட்ட சாவித்திர ஆயுதத்தை, சூரிய கடவுளான சவித்ருவை அதிதேவதையாக கொண்ட ஆயுதத்தை ஏவினான். அந்த தீப்பிழம்பாக திகழும் உன்னதமான சாவித்திர ஆயுதம் வெளிப்பட்டு எங்கும் பரவிய போது அந்த மிக கொடிய இருள் விலகியது. அந்த ஏவுகணையின் தீப்பொறிகள் மற்றும் ஜுவாலைகளால் இருள் விலகி வெண்மையாக மாறியது. அது இலையுதிர் காலத்தில் முழுமையாக மலர்ந்த தாமரைகள் நிறைந்த மாசற்ற ஒரு ஏரியைப் போல திகழ்ந்தது. பின்னர் இருள் மறைந்ததும் அந்த தைத்திய தலைவர்கள் தங்கள் பார்வை திறனை மீண்டும் பெற்றனர். அவர்கள் கொடூரமான வேகத்துடனும் வலிமையுடனும் தேவர்களின் படையில் பெரும் அழிவை ஏற்படுத்தினர். அப்போது தனது பயங்கரமான வில்லையும் பாம்பை போன்ற அம்பையும் ஏந்தியவாறு, அதாவது அரவத்தை போன்ற அம்பையும் ஏந்தியவாறு குஜம்பன் ராட்சசர்களின் தலைவனான நிருதியின் படையை நோக்கி விரைந்து சென்றான். அவன் வருவதைக் கண்ட ராட்சசர்களின் தலைவனான நிருதி அவனுக்கு அருகில் சென்றான். யமன் மற்றும் வஜ்ராயுதம் ஆகியவற்றின் ஒலியை போன்ற இரைச்சலை எழுப்பும் கூர்மையான அம்புகளால் அவனை தாக்கினான். அந்த அம்புகளை தடுப்பதோ நாணில் பூட்டுவதோ அல்லது ஏவுவதோ கண்ணுக்கு தெரியவில்லை. அவன் மிக விரைவாகவும் எளிதாகவும் கொடூரமான அம்பு மழையை கொண்டு அந்த எதிரியின் அம்புகளை துண்டித்து வீழ்த்தினான். மிக கூர்மையான ஓர் அம்பின் மூலம் தேவர்களின் எதிரியின் கொடி கம்பத்தை உடைத்தான். கூர்முனை கொண்ட மற்றொரு அம்பால் தேரோட்டியை தேரின் இருக்கையிலிருந்து கீழே தள்ளினான். யமனை போன்ற மற்றொரு அம்பால் அவன் மார்பில் தாக்கினான். அந்த தாக்குதலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அவன் பயங்கரமாக நடுங்கினான். அந்த மாபெரும் தைத்தியன் அந்த பெரும் ராட்சசனால் நிருதியால் பெரிதும் பாதிக்கப்பட்டான். நிலநடுக்கத்தின் போது அசையாமல் நிற்கும் மலையைப் போல அவன் உறுதியாக நின்றான். போரில் அவனை வெல்ல முடியாது என்று கருதிய அந்த அசுரன் குஜம்பன் கால்நடையாகவே சென்று நிருதியின் தேரை அணுகினான். தன் இடது கரத்தினால் நிருதியை பிடித்து முழங்காலால் அவரை அழுத்தி கீழே வைத்தான். மிகுந்த கோபத்துடன் தன் வாளால் அவனது தலையை துண்டிக்க அவன் விரும்பினான். போரின் போது குஜம்பனால் நிருதி தன் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்ட தேவர்களிடையே பெரும் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. இதற்கிடையில் பாசக்கயிறுகளை ஏந்திய பரிவாரங்கள் சூழ வருண பகவான் அங்கு வந்தார். ஒரு பாசக்கயிற்றால் அந்த மாபெரும் தானவனின் இரு கரங்களையும் அவர் பிணைத்தார். கரங்கள் கட்டப்பட்டு அதனால் தனது வலிமை பயனற்றதாகி போன அந்த அசுரனை பாசக்கயிறு ஏந்திய வருணன் தனது இரும்பு கதாயுதத்தால் இரக்கமின்றி தாக்கினார். அந்த அடியினால் ஏற்பட்ட காயத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு பாய அவன் மின்னல் கீற்றுகளுடன் கூடிய அரிய மேகத்தின் வடிவத்தை அடைந்தான். குஜம்பன் அத்தகைய இக்கட்டான நிலையில் இருப்பதைக் கண்ட மகிஷன் என்ற அசுரன் நிருதி மற்றும் வருணன் ஆகிய இரு தேவர்களையும் விழுங்க விரும்பினான். கூர்மையான வளைந்த பற்கள் அவனது வாய்க்கு வலிமை சேர்த்தன. எவ்வித சத்தமும் இன்றி அவன் தன் வாயை திறந்தான். அந்த அசுரனின் தீய நோக்கத்தை உணர்ந்த இருவரும் பயந்து போனார்கள். தேரை விட்டுவிட்டு அவர்கள் அங்கிருந்து கால்நடையாகவே விரைந்து ஓடினர். மகிஷனுக்கு அஞ்சி இருவரும் பாகாசுரனை அழித்தவர், அதாவது தேவேந்திரன் ஆகியவரிடம் அடைக்கலம் புகுந்தனர். கோபமடைந்த அசுரனான மகிஷன் வருணனை நோக்கி பாய்ந்தான். அவன் மரணத்தின் வாயில் விழவிருப்பதைக் கண்ட சந்திரதேவன் ஒரு பெரிய பனி கட்டி பாறை வடிவிலான ஆயுதத்தை ஏவினான். அதன் பின் வாயு பகவானின் ஆதிக்கத்திற்குட்பட்ட இணையற்ற இரண்டாவது ஆயுதத்தை சந்திரதேவன் ஏவினான். வறண்ட கடுமையான காற்று, குளிர், பிரம்மாண்டமான பனிக்கட்டி பாறை மற்றும் சந்திரதேவன் ஏவிய ஆயுதங்கள் ஆகியவற்றால் அசுர படைகளின் உடல்கள் எங்கும் எரிந்தன. தங்கள் ஆண்மையும் தைரியமும் உறைந்து போனதால் அந்த தானவர்கள் அனைவரும் மிகுந்த துயரமடைந்தனர். அவர்களால் எந்த ஆயுதத்தையும் கரத்திலில் எடுக்க இயலவில்லை. அவர்களாலும் நகர முடியவில்லை. குளிரால் வாய் நடுங்க மகிஷன் செயலற்று போனான். அவன் முகத்தை கீழே குனிந்தபடியும் கரங்களால் தோள்களை பற்றி கொண்டும் அமர்ந்திருந்தான். எவ்வித எதிர் நடவடிக்கையும் எடுக்க முடியாத அந்த தைத்தியர்கள் அனைவரும் சந்திரனால் வெல்லப்பட்டனர்.
அவர்கள் போருக்கான விருப்பத்தை முற்றிலுமாக கைவிட்டனர். தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் ஆவலுடன் அங்கேயே நின்றனர். அப்போது கோபத்தால் கொதித்தெழுந்த காலநேமி அந்த தைத்தியர்களிடம் இவ்வாறு கூறினான்: உணர்ச்சி மிக்கவர்களே, நீங்கள் அனைத்து ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் கையாள்வதில் வல்லவர்கள், கொடூரமானவர்கள். உங்கள் ஒவ்வொருவராலும் உங்கள் கரங்களை கொண்டு முழு பிரபஞ்சத்தையும் தாங்கி பிடிக்க இயலும். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட முழு பிரபஞ்சத்தையும் விழுங்கக்கூடிய ஆற்றல் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உண்டு. தேவர்கள் கூட்டம் முழுவதுமே உங்களில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஈடாகாது. அப்படி இருக்க உங்கள் விழிகளில் மிகுந்த பயம் தெரிய நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள்? போரில் ஏன் தோல்வியுற்றீர்கள்? இது வீரர்களுக்கு, குறிப்பாக தைத்தியர்களாக பிறந்தவர்களுக்கு, அதாவது தைத்திய குலத்தில் உதித்தவர்களுக்கு தகுதியான செயல் அல்ல. நம் மன்னன் தாரகனிடம் நீங்கள் எந்த முகத்தை காட்டுவீர்கள்? போரிடுவதிலிருந்து விலகி இருப்பதால் அவர் கோபமடைந்து உங்கள் உயிரை பறித்து விடுவார். இவ்வாறு கூறப்பட்டதும் அந்த மாபெரும் அசுரர்கள் எதுவும் பேசவில்லை. குளிரின் காரணமாக அவர்கள் கேட்கும் திறனையும் பேசும் திறனையும் இழந்திருந்தனர். அந்த பெரும் போரின் போது தைத்தியர்கள் ஊமையாகவும் ஏறக்குறைய இறந்த நிலையிலும் காணப்பட்டனர். அந்த தைத்தியர்கள் மன குழப்பத்துடனும் குளிரால் கடுமையாக பாதிக்கப்பட்டும் இருப்பதைக் கண்ட மாபெரும் அசுரனான காலநேமி அந்த சூழலுக்கு ஏற்ற தனது கடமையை உணர்ந்து மானவி மாயை, ஒரு வகையான மாயா சக்தியை நாடினான். அவன் தனது பிரம்மாண்டமான உடலை விரிவுபடுத்தி வானம், திசைகள் மற்றும் இடைவெளிகள் அனைத்தையும் நிரப்பினான். அந்த மாபெரும் தானவன் தன் உடலில் 10,000 சூரியன்களை உருவாக்கினான். அவன் திசைகளையும் இடைவெளிகளையும் நெருப்பால் நிரப்பினான். பின்னர் ஒரு கணத்தில் 3 உலகங்களின் பகுதிகளும் தீப்பிழம்புகளால் நிறைந்தன. அந்த தீப்பிழம்புகளின் கூட்டத்தால் குளிர்ந்த கதிர்களை கொண்ட தேவன் சந்திரன் விரைவாக அங்கிருந்து அகன்றான். பின்னர் குளிரான மற்றும் மோசமான அந்த நாளின் சூழல் படிப்படியாக மறைந்தது. அது பிரகாசமாக ஒளிர்ந்தது. காலநேமியின் மாயையால் அந்த பெரிய தானவர்களின் படை மிகவும் பிரகாசமாகவும் கம்பீரமாகவும் ஒளிர்ந்தது. தானவர்களின் படை மீண்டும் உணர்வு பெற்றதை கண்ட சூரிய தேவன் மிகுந்த கோபமடைந்தார். அதனால் அவரது விழிகளின் ஓரங்கள் மிகவும் சிவந்து போயின. அவர் அருணனிடம் இவ்வாறு கூறினார். சூரியதேவன் கூறினார்: காலநேமி தன் தேருடன் இருக்கும் இடத்திற்கு தேரை விரைவாக செலுத்துவாய். அங்கு நிகழவிருக்கும் கடும் போரில் அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படும். நாம் வலிமைக்காக நம்பியிருந்த சந்திரனை தோற்கடிக்கப்பட்டு விட்டான். இவ்வாறு கூறப்பட்டதும் கருடனின் மூத்த சகோதரனான அருணன் தேருக்குள்ளேயே அமர்ந்திருந்தபடி தலைகளில் வெண்மையான சாமரங்கள், அலங்கார தொங்கல்கள் சூட்டப்பட்டிருந்த குதிரைகளை செலுத்தினார். பாண்டுவின் மைந்தனே, பிரபஞ்சத்தின் ஒளிக்கு அதிபதியான அவர் நன்கு நான் பூட்டப்பட்ட ஒரு வில்லை கரத்தினில் எடுத்தார். அந்த அம்பு கூட்டங்கள் உடனடியாக விஷத்தை போன்றதொரு ஒளியை கொண்டிருந்தன. அவர் சம்பரன், மாய வித்தை செய்யும் அசுரன் தொடர்பான ஒரு அஸ்திரத்தை பொருத்தி ஒரு அம்பை ஏவினார். இந்திர ஜாலத்துடன் மாய வித்யையுடன் இணைந்த 2வது அம்பையும் அவர் செலுத்தினார். அந்த சம்பராஸ்திரம் ஒரு கன பொழுதில் அவர்களின் உருவங்களை மாற்றி அமைத்தது. தேவர்கள் தானவர்களுக்கு தானவர்களின் வடிவமும் தானவர்களுக்கு தேவர்களின் வடிவமும் கொடுக்கப்பட்டது. உலக அழிவின் போது கிருதாந்தனை, மரணத்தின் கடவுளைப் போல கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்ட காலநேமி தன் சொந்த மக்களான ராட்சசர்களை, அதாவது சூரர்கள் என்று எண்ணி எரிபொருள்களை பயன்படுத்துவதில் தனக்கிருந்த பயங்கரமான திறமையால் அவர்களை கொன்றான். அவர்களில் சிலரை மிகவும் கூர்மையான வாளால் கொன்றான். சிலரை இரும்பு முனை அம்புகளின் மழையால் கொன்றான். சிலரை பயங்கரமான இரும்பு கதாயுதங்களால் கொன்றான். மேலும் சிலரை கொடூரமான கோடரிகளால் கொன்றான். சிலரின் தலைகளையும் சிலரின் கரங்களையும் மற்றவர்களின் பெரும் ஆற்றல் கொண்ட தேரோட்டிகளையும் தேரிலிருந்து கீழே விழச் செய்தான். சிலரை தேரின் வேகத்தால் நசுக்கினான். சிலரை தன் முஷ்டிகளின் மூர்க்கமான அடிகளால் அடித்தான். 18ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.